ஓபிஇசிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அரபுலக நாடுகள் எல்லாம் வந்து சேர்ந்து 11 நாடுகள் வந்து இதில் முகமையாக இருக்காங்க. இதில் வந்து யுஏஇ, சவுதி அரேபியா, இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள எல்லா அரபு நாடுகளும் சேர்ந்து தான் ஓமன் இந்த மாதிரி நாடுலாம் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஓபிஇசியில் வந்து இருக்கக்கூடிய 11 நாடுகளில் இப்போ யுஏஇ அதை விட்டு வெளியில் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்க. ஏன்னா இந்த நாடுகள் தான் இந்த உலக நாடுகளில் உள்ள கச்சா எண்ணெய்களோட ப்ரைஸை வந்து முடிவு பண்ணுற ஒரு அமைப்பாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து ஓபிசியில் வந்து துபாய் வந்து வெளியேறனால இந்த கச்சா எண்ணெயோட விலை வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசப்படுறாங்க. ஸோ இதனால் மற்ற நாடுகள் எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பேச பொருளாக மாறி இருக்குது. ஈரான், அதாவது மட்டும் இல்லாமல் சூடான், இதெல்லாம் வந்து இப்போ அவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய போர்கள் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ ஈரான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஜோர்டானில் உள்ள அமெரிக்காவோட பேஸை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இப்போ இதில் சவுதி அரேபியா வந்து வெளியில் போயிட்டாங்க, இப்போ வந்து துபாயும் வெளியில் போயிட்டாங்க. இந்த மாதிரி வந்து நிறையா நாடுகள் வந்து அரேபிய நாடுகள் எல்லாம் தனித்தனியாக பிரியறதுனால இப்போ இங்கே வந்து போர் பதற்றம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளேயே வந்து பிரச்சனை நடக்குது. யார் இப்போ ஈரானும் சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து இப்போ ஈராக் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈராக் இப்போ மிக முக்கியமான 20 இடங்களுக்கு மேலே வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்கிறாங்க. இந்த மாதிரி பல போர்கள் வந்து அங்கே உடைக்கி நடந்தது.